Pebbles Tamil. Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவை சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது எல்லாத்துக்குமே பிடிச்சமான எக் கறி தான். இது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தாபா ஸ்டைலில் செய்ய போகிறோம். இதுக்கு என்னென்னா நம்ம வந்து என்னென்னா சீரகம் வரமிளகாய் தான் போட்டு தாளிக்கணும். ஸ்பெஷலி என்னென்னா கடலை மாவு வந்து நம்ம அதாவது 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம், அதை கரைச்சிக்கலாம், அல்லது தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டில் எது வேணாலும் ஆட் பண்ணலாம். பட் கடலை மாவு ஆட் பண்ணுறப்போ கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது என்னென்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு 6 முட்டை அல்லது 5 முட்டை எடுத்துக்கலாம். இதை நல்லா வேக வச்சுட்டு லைட்டாக ஒரு கீரல் போட்டு மஞ்சள் மிளகாய் தூள் போட்டு நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணி நம்ம வச்சுக்கணும், தனியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கிரேவிக்கு அப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கணும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் நல்லா லைட்டாக காஞ்சதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம எக் எடுத்துக்கலாம். ஒரு 5 எக்கு வந்து நான் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். லைட்டாக நம்ம எக்கை வந்து லைட்டாக கீறிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம். இப்படி பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே பரட்டி விட்டுக்கலாம். இது நம்ம அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் ஆயில் விட்டுக்கலாம். ஒரு 30 ml அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். நல்லா காயிட்டும். ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். 2 வரமிளகாய். இது கூட நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோன்னா பூண்டு பொடியாக கட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி ஜிஞ்சர், பச்சை மிளகாய், இந்த 3மே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறோம். இதையே நல்லா தாளிச்சுக்கோங்க. அதாவது நல்லா வதக்கணும். இது வந்து எண்ணெயிலேயே நல்லா பொரிஞ்சிட்டா அந்த எக் கிரேவி வந்து நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு 2 வெங்காயம் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கிறோம். இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த கிரேவிக்கு வந்து நம்ம ஒரு 3 தக்காளி எடுத்துக்கலாம். நல்லா பெரிய தக்காளியாகவே எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா மிக்சியில் அடித்து பியூரி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இது 1 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மசாலா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு என்னென்ன மசாலா யூஸ் பண்ண போகிறோன்னா மிளகாய்த்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம முட்டையிலே ஆட் பண்ணியிருக்கிறோம், அதனால் தேவையில்லை. மல்லித்தூள் 1 டீஸ்பூன். இது வந்து 1/4 டீஸ்பூனுங்கிறதுனால 4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி மிளகாய்த்தூள் இது ஒரு 1/2 டீஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேசன் பவுடர், அதாவது கடலை மாவு எடுத்துக்கோங்க. இதையும் கரைச்சி வச்சுக்கோங்க. இது வந்து என்னென்னா கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். இது வந்து தாபா ஸ்டைலில் நம்ம பண்ணுறோம். இதை வந்து நம்ம தண்ணியில் கரைச்சி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே மசாலானோட பச்சை வாசனை போகட்டும். பார்த்திங்கன்னா நல்லா ஆயில் பிரிஞ்சு பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இப்போ நம்ம கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து என்னென்னா காரத்தையும் கொஞ்சம் அடைக்கிடும். அதே மாதிரி இந்த எக் கிரேவி வந்து கொஞ்சம் நல்லா திக்காக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு கடலை மாவு பிடிக்கல அப்படின்னிங்கன்னா நீங்கள் வந்து தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். எக்கு ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு 8 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு சிலருக்கு பட்டர் பிடிக்கும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் வந்து மேலே வந்து ஒரு பட்டர் ஒரே ஒரு க்யூப் மட்டும் மேலே ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னென்னா பட்டர் ஆட் பண்ணாதனால அப்படியே விட்டுறேன். இதுக்கு கொத்தமல்லி தழை அல்லது ட்ரை மேத்தி லீஃப் இருந்துச்சுனாலும் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து தாபா ஸ்டைல் கறி தான். இது எக் கறி. உப்பு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. தாபா ஸ்டைல் எக் கறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். சுவையான தாபா ஸ்டைல் எக் கறி ரெடி. தாபா ஸ்டைல் எக் கறி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். பெபிள்ஸ் தமிழ்.